நாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சதேன பரிவத்சரைர்திட சமாதி பந்தோல்லசத் பிரபோத விசதி கிருதகா சகலு பத்மினி சம்பவக அதிருஷ்டச்சரமத்புதம் தவகி ரூபமந்தர்திருசா யசஷ்ட பரிதுஷ்டதீகி புஜகபோகபாகாஸ்ரயம். இந்த உயர்ந்த தசகத்துல பகவானை பிரம்மா பல வருஷ காலங்கள் தபஸ் பண்ணார். அவ்வாறு அவர் தபஸ் செய்து 100 தேவ வருஷங்களுக்கு பிறகு குருவாயூரப்பா புஜக போக பாகாஸ்ரயம் உன்னுடைய சயன கோலத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய திவ்ய தரிசனத்தை தனக்குள்ளேயே அவர் அடைஞ்சாராமே. அதாவது வெளியில இவர் தரிசனத்தை கொடுக்கல, அப்படி தனக்குள்ளேயே அடைஞ்ச உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அடாடா, நாம இத்தனை நாளா யார் நம்மளை உண்டாக்கினா, இந்த தாமரை எங்கேருந்து வந்ததுன்னு 100 வருஷ காலம் தண்டுல புகுந்து புகுந்து தேடினமே, கடைசியில நம்ம உண்டாக்கியவர் தாமரை தண்டுக்குள்ள இல்ல, நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளேயே அந்தராத்மாவாக இருக்கார். நாம இங்க உள்ள தேடாம வெளியில தேடின்னு இருக்கமேன்றதுனால அவர் வெட்கி தலைய குனிஞ்சாராமே என்றார். சாதாரணமா ஒரு தாயார் கூட விளையாட போன தன்னுடைய குழந்தைய காணுமே அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்து எதிர வரவர்கள் கிட்டலாம் என்னுடைய குழந்தைய பார்த்தேளா, இங்கதானே விளையாடிந்தான் அப்படின்னு அவர்கள் பதில் சொல்ல கடத்தருக்கு போய் அங்க இருக்கானா இங்க இருக்கானா வேண்டியவர்களுடைய வீட்டுல இருக்கானான்னு அலைஞ்சு திரிஞ்சு கவலையோட தன்னுடைய பிள்ளைய காணுமேன்னு திரும்பி வந்து பார்த்தா கடைசியில தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கட்டில்ல படுத்துட்டு அந்த பிள்ளை தூங்கிட்டு இருப்பானா. நீ எப்படா இங்க வந்தேன்னு கேட்டா, நீ தேட ஆரம்பிக்கச்சேயே நான் உள்ளதான் படுத்தேன்னுவான். அது போல பிரம்மா வெளியில எல்லா இடத்திலையும் தேடி 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 அந்த ரூபமானது அவருக்கு தரிசனத்தை அளிக்காட்டாலும், கிருஷ்ணா அதிருஷ்ட சரமத்புகம் தவகி ரூபமந்தர்திருசா, அவருடைய சமாதி நிலை அந்த தியானத்தினால உன்னுடைய உருவம் யோக நித்ரையோடு இருக்கக்கூடியது அவருடைய பளிச்சுன்னு அவருக்கு ஹிருதயத்துல தரிசனம் கொடுத்தது. யசஷ்ட பரிதுஷ்டதீகி புஜக போகபாகாஸ்ரயம், அந்த தரிசனத்தை பார்த்து அவர் பரமானந்தத்தை அடைந்தாராமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அந்த 9வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாட்டு, தாமரை மலரிடை தவமே இருந்ததால் சேமமார் உளமுடன் உமது சேவைய ஆமுறை சேடனில் அமளிமீ மினிசை காமுறும் அகக்கண்ணால் கலித்தர் மேயினார், காமுறும் அகக்கண்ணால் கலித்தர் மேயினார், தன்னுடைய மனக்கண்ணாலாம பார்த்தாராமேன்னு குருவாயூரப்பனிடத்துல கேட்க, குருவாயூரப்பனும் சிரிச்சுண்டே நான் அந்த ஹிருதயத்துக்குள்ள என்னுடைய திவ்ய தரிசனத்தை காமிச்சது சத்தியம்தான் வழக்கம் போல குருவாயூர்ல தலையை அசைக்க 5வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பட்டத்திரி தயாராகிறார். தயாராகட்டும், அதுக்குள்ள நாம இப்ப தரிசிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணனுடைய திருக்கோயிலுக்கு வருவோம். இடம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் பூண்டி திப்பிராஜபுரம் ஊர்களுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய எழில் சூழ்ந்த அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த விசலூர் என்ற ஒரு சிறிய ஊர். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக நுழைந்த நாம் மூலவரான லட்சுமி நாராயணனை தரிசித்தால் மற்றொரு மூலமூர்த்தி இங்கு நமக்கு திவ்ய காட்சியை அளிக்கின்றார். ஆம், இங்கு இரு மூலவர்கள், மற்றொருவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளாக நமக்கு காட்சியளிக்கின்றார். வரதராஜ பெருமானும் நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு தன்னுடைய ஊர்துவ புன்றமானது நெற்றியை அலங்கரிக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம். ஆகா, நீண்ட காதுகள் ஆழ்வார் வர்ணித்தபடி இங்கு நமக்கு காட்சி தர, திருக்கரங்களிலே 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரத்தை தான் ஏந்தியிருக்க, மற்ற 2 திருக்கரங்கள் அபயகஸ்தமாகவும் கடிகஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான வைபவம். ஆகா, இதோ உயர்ந்த
திருவடி சேவையை நாம் அடைகின்றோம். விக்கிரகத்தை நாம் தரிசிக்கும் போதே சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் என்று கூறுவது நமக்கு புலப்படுகின்றது. அந்த வரதராஜ பெருமானுக்கு ஒரு புறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறம் பூதேவி நாச்சியாரும் இருவரும் நின்ற திருக்கோலத்திலே அழகான வஸ்திரங்களைத்தான் சார்த்திக் கொண்டு தாமரை பூவைத்தான் கையிலே வைத்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தியான இந்த வரதராஜ பெருமாளை தரிசித்து இதோ இந்த திருக்கோயிலின் உற்சவமூர்த்தியான வேணுகோபாலனிடத்திலே நாம் வந்துவிட்டோம். வேணுகோபாலனும் அழகாக கிரீடத்தை சார்த்திக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று திருமண் காப்பு, 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரமானது நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. வேணுகோபாலன் அல்லவா, அதனால் தன்னுடைய மற்ற 2 திருக்கரங்களிலே லாவகமாக புல்லாங்குழலைத்தான் தாங்கிக் கொண்டு தன்னுடைய வலது திருவடியை இதோ அழகாக தரிசிக்கின்றோம். வலது திருவடியை இடது திருவடி மேல் தான் தாங்கி சார்த்திக் கொண்டு அழகாக அகல விரித்த அவருடைய நேத்திர சேவையும் ஆச்சரியமாக இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். திறந்த கண்களுடன் கண்ணனுக்கே உண்டான அமைதியான முகத்துடன் காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு ஒருபுறம் ருக்மிணி பிராட்டியானவள் இதோ இடது கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு கிரீடங்களுடனும் கண்ணலால் அணிவிக்கப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்துடன் நமக்கு காட்சியளிக்க, மற்றொரு புறம் சத்யபாமா பிராட்டியானவர் தானும் ருக்மிணியை போன்றே திருமங்கல்யத்தை சார்த்திக் கொண்டு கிரீடத்துடனும் சௌகந்திகா புஷ்பத்தை தான் கையிலே வைத்துக் கொண்டு திறந்த கண்களோடு கிரீடத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா வேணுகோபாலனுடைய காட்சியோடு இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் 9வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். கிருஷ்ணா, அந்த பிரம்மாவானவர் தன்னுடைய ஹிருதயத்திற்குள்ளே அந்தராத்மாவாக பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபத்தை யோக நித்திரை கோலத்திலே நீ சயனித்து இருப்பது போல தரிசனம் கண்டார். அதிலே அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. கிருஷ்ணா, உன்னுடைய முழு தரிசனமும் கிரீடம் முதல் திருவடி வரை எந்தெந்த ஆபரணங்களை நீ அணிந்து கொண்டிருப்பாயோ, எவ்வாறு அனைவருக்கும் நீ திவ்ய தேசங்களிலே காட்சி அளிப்பாயோ, அதே போன்று ஒரு உருவம் சர்வாபரண பூஷிதனாக எனக்கு தெரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தாரோ என்னவோ தெரியவில்லை. குருவாயூரப்பா, முழு உருவத்தையும் அந்த அவர் வேண்டிய காட்சியோடு நீ அழகாக தரிசனம் அளித்தார் என்று இதோ பட்டத்திரி வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார். நாம் பல திருக்கோயில்களிலே கண்ணனுடைய மூலமூர்த்தியையும் உற்சவமூர்த்தியையும் எவ்வாறு சங்கு சக்கரங்கள் கௌஸ்துபம் முதலிய திவ்ய ஆபரணங்களோடு நலம் தரும் நாராயணியத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த தரிசனம் இந்த ஸ்லோகத்திலே பிரம்மாவுக்கு கிடைக்கின்றதாம். அந்த பட்டத்திரியனுடைய கம்பீரமான 9வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகம். கிருஷ்ணா, கிரீட மகுடோல்லசத் கடகார கேயூரயுக் மணிஸ்புரித மேகலம் சுபரிவீத பீதம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்தததி பாவஜே கமல ஜன்மனே தர்சிதம். கிருஷ்ணா, பிரம்மாவுக்கு நீ அளித்த தரிசனம் இருக்கு, அவர் பார்த்த உடனேயே உயர்ந்த கிரீடத்தை நீ தரிச்சுண்ட. அதுக்கு கீழே ஒரு அழகான மகுடம், உன்னுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த நாகாபரணம்னு சொல்லக்கூடிய வளைகள், கிரீட்டமும் மகுட்டோல்ல சத் கடகவும் ஆரகேயூரயுக்கு, அதுக்கு கீழே அவருடைய கண்ணை அப்படி இறக்கினார்னா உயர்ந்த வக்ஷஸ்தலத்துல பல 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 பலன்னு ஒரு முக்தாகாரம். அந்த முக்தாகாரத்துக்கு மேல 2 பக்கமும் சங்கு சக்கரம் அவருக்கு தெரியல. 2 தோள்கள்லயும் அழகான ஒரு தோல் வலையானது மணிஸ்புரிதமே கலவம், தோல்வலை பல 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 பலன்னு மின்ன. அதை தரிசிச்சுட்டே அவர் அப்படி கீழே இறங்கினார்னா உன்னுடைய இடுப்புல சுபரிவீத பீதாம்பரம், அழகான ஒரு பீதாம்பரத்தினுடைய திவ்ய தரிசனம். அந்த பீதாம்பரத்துக்கு மேல ரத்தனங்கள் வைடூரியங்கள்லாம் இழைக்கப்பட்ட அழகான ஒரு ஒட்டியானமானது அவருக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. அது மட்டுமா, கலாய குசும பிரபம் கலதலோல்ல சத்கௌஸ்துபம், அழகாக தரிக்கப்பட்ட பொன்னால் ஆன ஒரு ஆடையாக தகதகதகன்னு மின்னக்கூடிய காயாம்பு போன்ற நீல நிறத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய கழுத்தை எப்பவுமே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலதலோல்ல சத்கௌஸ்துபம்
கௌஸ்துப மணிகாரன் அப்படின்னு கண்ணனான ஒண்ணு எப்படி நாங்க பிரம்மாண்டமா வர்ணிக்கிறோமோ அந்த கௌஸ்துபத்தினுடைய திவ்ய தரிசனமோ அவருக்கு கிடைச்சது. வபுஸ்தததி பாவயே கமலஜமனே தரிசித்தம் ஒளியார் மகுடம் கிரீட்டம் இவை ஒளிர வலைகள் தொடி ஆரம் மிளிரமணிமே கலை இலகமேவோ திருப்பொன்னுடை கலவ கலமுற்றமை கௌஸ்துபமோ கவின காயா மலரன் வலமுற்றிடோ நென்மை கண்டேன் மலரோ அதனை போற்றுகின்றோரே. எப்போ நம்ம அனுபவிக்கிற நாராயணியத்தினுடைய தமிழ் பாட்டு இல்லது. ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்த திவ்ய தரிசனத்திற்காக ஒருவர் எழுதிய தமிழ் பாசுரம். ஒளியார் மகுடம் கிரீட்டம் ஒளிர வலைகள் கொடி ஆரம் மணிமேகலை திரு பொன்னுடை கௌஸ்துபம் காயா மலரன்ன வலமுற்றிடும் உன்னுடைய திருவடி தரிசனத்தோட அந்த பிரம்மா பரமபாகியத்தை அடைந்தேன், கண்டேன் கண்டேன், கண்ணுக்கு இனியன கண்டேன், திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன். ஆழ்வார்கள் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள்ல உன்ன ரங்கநாதனாகவும் திருமலையப்பனான ஸ்ரீனிவாசனாகவும் திருவனந்தபுரத்துல அனந்தபத்மனாகவும் காஞ்சிபுரத்துல நின்ற தேப்பெருமாளான வரதராஜ பெருமானாகவும் கண்டேன் கண்டேன்னு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆனந்தத்தை அடைகிறாரோ அதே குதூகலம் இந்த பிரம்மாவுக்கு உன்னுடைய ரூபத்தை சர்வாலங்கார பூஷிதனாக கிரீட மகுட சூட்டாவதம்ச மகர குண்டல கிரைவேஜக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத்து அபரிமித திவ்ய பூஷணனாக உன்னுடைய ரூபத்தை பார்த்து பக்தி பரவசத்துல இத்தனை நாள் நான் தபஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருத்தே, என்ன பெருமையை அடைஞ்சேன். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய தரிசனத்தை கொடுத்த கண்ணா நீ எனக்கு என்ன அனுகிரகம் பண்ண போற, நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு இவர் கேட்க அதுக்கும் பகவான் வாய திறக்கல. அடுத்த ஸ்லோகத்துல பிரம்மா கண்ணனை சோஸ்திரம் பண்றாராம். அதாவது தான் எந்த ரூபத்தை பார்த்தாரோ அத மகாவிஷ்ணுவனுடைய பெருமைகளை எல்லாம் அழகாய்வா துதிக்கக்கூடிய பிரம்மனுடைய துதிய ஆரம்பிக்கணும்னு இவர் மனசுல நினைக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாராயணியத்தினுடைய 9வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்டா இன்னும் ஈஸியா நமக்கு பொருள் விளங்கிடும். முடியுடல் கிரீட்டமும் வலை முத்து மாலையும் முழுக்கவே அழகு பெற்ற எடுப்புறும் அரதனம் பதித்தும் மேகலை எழில் மிகும் பீதாம்பரம் முழுவதும் காயாவில் நிறமுற பெற்றதும் மூழ்கொலி கௌஸ்துபமே அழகுடன் பிரம்மனைத்தான் காணுதற்கு எளிதாகும் அவ்வழகை கண்ணா சிந்தை செய்வேன் என்று இந்த பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை அழகாக பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்தை எப்படி இவர் பிரம்மனுடைய துதியாக ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு வெசலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நலம் தரும் நாராயணியத்தின் அடுத்த பகுதியில் தொடர்ந்து கேட்கலாம்.